இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து கடவுளுக்கு ஏற்ற வகையில் வாழ்ந்து நம் அனைவரையும் மீட்டெடுத்து நம் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ நமக்கு அருள் செய்தார். ஆண்டவரே, நாங்களும் நீர் கூறுகிற வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி வாழ்ந்து விண்ணகம் வந்து சேர எங்களுக்கு உதவியருளும். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று கூறுகிறது. இது எவ்வாறு இயேசு இந்த உலகத்தை விட்டு விண்ணேற்பு அடைந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் இறைவன் அமர்த்தினார் என்று கூறுகிறது. விண்ணகத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார் என்பதை விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தின் மீதும் இயேசுவுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்தார் என்றும் தமது தூதர்களை ஆண்டவர் அனுப்பினதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்றும் உலகம் முடியும் நாள் வரை இயேசு எப்போதும் நம்மோடு இருப்பார் என்பதை விளக்குகிறது. இயேசு ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே, நாங்களும் நீர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழவும் அதனால் நாங்கள் உம்மோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை தந்தருளும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.